ரூபாய் மதிப்பிலான கொக்கைன் பறிமுதல் செய்யப்பட்டதால் பரபரப்பு. நெல்லையில் இருந்து சென்னை சென்ற வந்தே பாரத் ரயிலில் வழங்கப்பட்ட சாம்பாரில் வண்டு இருந்ததாக பயணி புகார். சீரகம் என்று மறுத்த ஊழியர்களுக்கு பயணிகள் எதிர்ப்பு. நிரூபணம் பண்ணி காட்டினதுக்கு அப்புறம் ஒத்துக்கிட்டாங்க. தெலுங்கானாவில் அடுக்குமாடி குடியிருப்பில் பயங்கர தீ விபத்து. கேஸ் சிலிண்டர் வெடித்ததால் பரபரப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தெலுங்கானாவில் மாநிலம் மணிகொண்டாவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. சமையல் கேஸ் சிலிண்டர் வெடித்ததால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் ஜெயக்குமார். விவரங்கள். தெலுங்கானா மாநிலம் ரங்காரெட்டி மாவட்டம் மணிகொண்டாவில் உள்ள பப்ளகூடா என்ற இடத்தில் கோல்டன் ஓரியல் அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளது. இந்த குடியிருப்பில் உள்ள ஒரு வீட்டில் மின்கசிவு காரணமாக தீப்பிடித்தது. திடீரென தீப்பிடித்த வீட்டில் இருந்த சமையல் கேஸ் சிலிண்டரும் எடுத்து சிதைய நிலையில் தீ மலமளவென மற்ற இடங்களுக்கும் பரவ தொடங்கியது. உடனடியாக அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்த அனைவரும் அலறி அடித்துக் கொண்டு வெளியே ஓடி வந்தனர். இந்த சம்பவத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் முற்றிலும் ஒரு வீடு எரிந்து சேதமான நிலையில் வீட்டில் இருந்த பணம், உடைகள் மற்றும் விலைமதிப்பிற்ற பொருட்கள் என 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் சேதமானதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த தீ விபத்து குறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக வந்தாலும் தீப்பிடித்த அந்த குடியிருப்பிற்குள் செல்வதற்கு உரிய வசதிகள் இல்லாததன் காரணமாக சுமார் 1 மணி நேரம் தீயணைப்பு வீரர்கள் போராடினர். அதன் பிறகு 3 தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தீயை அணைக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த குடியிருப்புகளை அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டும்போது நிபந்தனைகளை சரியாக கடைபிடிக்காதால் இது போன்ற தீ விபத்து நடக்கும் போது தீயணைப்பு வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் இதன் பிறகு இந்த யார் அனுமதி கொடுத்தார்கள், யார் உரிமையாளர்கள் போன்ற விவரங்களை சேகரித்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தப்படும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். ஜெயக்குமார், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. ஆளுநர் மாளிகை அழைப்பிதழில் மீண்டும் காவி உடையில் திருவள்ளுவர் படம் அச்சிடப்பட்டிருப்பது புதிய